இந்த காலத்துல இப்படி ஒரு காதலா? ஹாய், ஹலோ, வெல்கம். ஆமாங்க, எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், நாம அடுத்ததா இப்ப பார்க்க போற படம் விக்ரம் பிரபு, மீனாட்சி, சுஸ்மிதா, அருள்தாஸ், ரமேஷ் திலக், கஜராஜ், பலரோட நம்ம ஃபேஸ்புக் உலக ரிவ்யூவர் சூப்பர் ஸ்டார் நம்ம வடிவேல் முருகன் மாம்ஸ் நடிப்புல, பாரத் எடிட்டிங்ல, மதன் சினிமாட்டோகிராஃபில, சண்முக பாண்டியன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லவ் நம்ம சீன் ரோல்ட் அண்ட் மியூசிக்ல வெளிவந்திருக்கிற லவ் மேரேஜ். வாங்க டேட் அப்படியே போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. லவ் மேரேஜ் படத்தோட கதை என்ன? ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் கணிச்சிருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் 30 வயசுக்கு மேலே தாண்டுற 90s கிட்ஸ் பல பேருக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. அதுக்கு மெயின் காரணம் என்ன? சொந்த வீடு இல்லை, அழகா இல்லை, மண்டையில் முடி இல்லை, நல்ல வேலை இல்லை, கவர்மெண்ட் ஜாப் இல்லை, அம்மா அப்பா கூட இருக்காங்க, இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், தனி கொடுத்துன போகணும், இப்படி ஏகப்பட்ட ரீசன்ஸ். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொண்ணு கிடைக்கிறதுன்றது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை மீறி ஒருத்தனுக்கு ஒரு வாழ்க்கை அமையுது. ஆனால் அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பர்பாக, ரொம்ப மைல்டாக மெல்ட் பண்ணுற மாதிரி சொல்ல ட்ரை பண்ண படம் தான் லவ் மேரேஜ். உங்களுக்கு சில சீன்கள் வந்து ரொம்ப கிரிஞ்சாக தோணும். அதாவது குறிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோயினை தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் நினைப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோயினை செகண்ட் ஹீரோயின் ஆக்கி செகண்ட் ஹீரோயினை ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆக்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். உண்மையிலே அந்த இடத்துல அந்த ஸ்கிரிப்டில் டேரக்டர் யோசித்த விஷயம்தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாக என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளேவர் கூட்டிருக்கு. எப்படி ஒரு கேசரி கிண்டுறோம் அப்படின்னா வழக்கம் போல் ரவையில் தான் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டில் ரவை உப்புமா பண்ணுவாங்க, நான் அதில் சீனி தூணேன் அப்படின்னா ரவை உப்புமா கேசரியாக மாறிடும். ஓகேவா? இவ்வளோ சிம்பிள். என்ன, அதில் கொஞ்சம் பச்சை மிளகா காரமும் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த காரம் அதே மாதிரி இருக்குது. ஏன்னா வெறுமனே கேசரி அப்படின்னா ரவை போட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு அந்த கேசரி பவுடரை தூவும். ஸோ அப்படி ஒரு கேசரி பவுடராக தான் 2 ஹீரோயின், அதில் 2வது ஹீரோயின் நான் சொல்லுவேன். அதாவது 2வது ஹீரோயின் தான் முதல் ஹீரோயின் ஆக்கினாங்க, முதல் ஹீரோயின் 2வது ஹீரோயின் ஆக்கிடுவாங்க. குறிப்பாக படத்தில் வர்ற அந்த சத்யராஜ் லியோட கேமியோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வடிவேல் முருகன் மாம்ஸ், என்ன மாம்ஸ் இவ்வளோ சீன் நிறையா வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கீங்கன்னு தோணுது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீரியஸ்லி அந்த பாட்டில் உண்மையிலேயே நீங்கள் வேணும்னே அப்படி ஆடினீங்களா, இல்லை உங்களை அப்படி ஆட சொன்னாங்களான்னு தெரியல. ரொம்ப அருமையாக அந்த கரகாட்டக்காரனில் கவுண்டமணி செந்தில் கோமாளித்தனமாக ஆடுவாங்களா, அந்த மாதிரி ஆடினீங்க. எடிடா பாட்டு இல்லை அப்படின்னு. இதை தாண்டி படத்தில் வச்சு ஒவ்வொரு கேரக்டர் இருக்காங்கல்ல, கஜராஜ், அப்புறம் அருள்தாஸ், அப்புறம் அந்த டிரைவரு, அந்த கேமராமேனாக வர்ற ரமேஷ் திலக், அவருக்கு அசிஸ்டண்டாக வர்றவர், அப்புறம் அந்த தாத்தா, அப்புறம் அந்த பாட்டி, அப்புறம் அவங்களுக்கு ஒய்ஃபாக வர்றவங்க, அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா, எல்லாருமே உண்மையிலேயே கோபி செட்டிப்பாளையம் மதுரைக்காரங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளேவர் காட்டினது இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேட்டருக்கு போகிற ஆடியன்ஸுக்கு குறிப்பாக அடுத்தடுத்த சீனில் ட்விஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப மைல்டு ஜானரில் இருந்தது. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு தோறினாலும் ஒரு சைடு யோசிக்கும் போது இந்த கதைக்கு இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அழகாக ரொம்ப நேச்சுரலாக கிராமத்து சைடு போய் பொண்ணெடுக்க போகிற ஒரு இடத்துல என்னென்ன நடக்கும், சில விஷயங்கள் வந்து லாஜிக் மீறின விஷயங்களாகவே இருந்தாலும் லாக்டவுன் போட்டாங்க, 14 நாள் உள்ளே இருந்துதான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் மாட்டிக்கிற அந்த குடும்பப்படாத பாடு இருக்குல்ல, அதுக்கு நடுவில் அந்த மாப்பிள்ள வந்து அந்த பொண்ணுக்காக கஷ்டப்படுற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருந்தாலும் இன்னும் ஷார்ப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா கணீர் மாதிரியான டயலாகுகள், அந்த டயலாகுகள் அங்கே எடுக்கலையோ, சரி வர்றதை போட்டுருவோம் அப்படின்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அருள்தாஸோ அந்த பெரியப்பாவோ ஏற்றும் போது நமக்கு ஒரு கோவம் வரணும்ல, சீரியஸ்லி கோவம் வரல, அங்கே சிரிப்பு தான் வந்துச்சு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை படம் பார்த்தவங்களுக்கு ஒருவேளை அது கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் கனெக்ட் ஆயிருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், இந்த காலத்தில் உண்மையான காதலா அப்படின்னா என்ன,
முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் காதோல் அப்படின்னு. எஸ், படத்துலையுமே நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹீரோனை ஃபஸ்ட் ஹீரோன் ஆக்கும்போது அந்த ஃபஸ்ட் ஹீரோன் ஆனதுமே அந்த ஹீரோயினுக்குள்ளே, அதாவது அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே சந்திரமுகி மாதிரி பூந்துடுறாங்க. பூந்ததும் அவங்க சொல்கிற டைலாக், ஒரு டைலாக் 2 டைலாக் 3 டைலாக் ஒரு முதல்ல சொல்லும்போது ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். ரெண்டாவது போகும்போது என்ன இந்த பொண்ணு அரைச்சதையே வேற மாதிரி அரைக்குதேன்னு தோணும். மூணாவது சொல்லும்போது நான் எந்த கிரிஞ்சா பேசுகிறேன், எந்த காலத்தில் இருக்க நீ, வயசு 22ன்ற அந்த ஆள் 33, அவன் பேசினா கூட பூமர்னு சொல்லுவோம், நீ பேசுறியம்மா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எஸ் அஃப்கோர்ஸ். ஆனால் அதை கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நம்ம நல்லதுன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. குட் பேட் அக்ரியில் வந்து ஒரு மகனுக்காக போராடும் அப்பான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. கேங்ஸ்டர்களை எதிர்க்கும் கேங்ஸ்டர், அதாவது கெட்ட கேங்ஸ்டர்களை எதிர்க்கும் நல்ல கேங்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் தான் ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க, ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியை ஒரு லவ் ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுறேன். அந்த ஆங்கிளில் கிளைமேக்ஸில் 2 பேருமே அந்த டைலாக் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த டைலாக் பின்னாடி போகும்போது அந்த லுக்கில் 2 பேரும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு உண்மையான காதல் வெளிப்படுங்க. அதுதான் சீரியஸ்லி ஒரிஜினல் லவ். அந்த உண்மையான லவ் அங்கே கடத்தும் போது அந்த கிரிஞ்சா தெரிஞ்ச டைலாக் கூட நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெருடலை ஏற்படுத்துது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை கிளைமேக்ஸில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுற விதம் மிக மிக அருமை. விக்ரம் பிரபு வந்து சீரியஸ்லி வெயிட் போட்டாரா இல்லை உண்மையிலேயே பெருத்துட்டாரா எப்படின்னு தெரியல. ஆனால் கரெக்டாக அந்த 33 வயசு பையன் விக் வச்சிருக்காப்புல, பல்லு கொஞ்சம் வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கணும். அதாவது இதெல்லாம் நோட் பண்ணேன் நான், படத்துக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக தொப்பை இருக்கிற மாதிரி பல்கா பாடியா, ஏன்னா அந்த பொண்ணு குட்டியோண்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுன்றது ஊர் ஏற்றுக்காது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த பாடியை அவங்க மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் பிரபுடைய இதுக்கு முந்தின படங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பொன்னியின் செல்வன் ஞாபகத்துக்கு வருது, கும்கி ஞாபகத்துக்கு வருது, வேற என்ன ஏதோ வால்மீகி என்னமோ ஒரு படம் வருமே, நான் மறந்துட்டேன், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் மறந்துட்டேன். எஸ், இப்படி ரொம்ப சொற்பமாக இருக்கும். பட் இந்த படம் என் மைண்டில் நிற்கும் அந்த வரிசையில். ஸோ லவ் மேரேஜ் நல்ல படமா அப்படின்னா, நான் கொடுத்த 60 ரூபா டிக்கெட்டு ப்ளஸ் டேக்ஸ் 74 ரூபா, இங்கேருந்து போயிட்டு வந்த ட்ரெயின் சார்ஜ், பைக் பார்க்கிங் சார்ஜ் 30 ரூபா, டோட்டலாக ஒரு 120, தண்ணி கேன் ஒரு 10, 130 ரூபா செலவு பண்ணி போயிருக்கேன். போனதில் ஒரு, ஏன்னா மார்கன் படத்துக்கு அதை வச்சு தான் போனேன். ஸோ 50-50 பண்ணால் கூட ஓகே, 80 ரூபா கணக்கு வச்சுக்கிட்டா கூட நான் கொடுத்த 80 ரூபாய்க்கு படம் வந்து ஒரு 60 ரூபாய்க்கு ஒர்த்துதாங்க. ஸோ தாராளமாக போகலாம் தான் சொல்லுவேன். 60 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 110 ரூபா டிக்கெட்னா கூட ஓகே, உங்கள் தேட்டர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஓகே. பட் 190 ரூபா டிக்கெட்லாம் ரொம்ப அதிகம், சீரியஸ்லி ரொம்ப அதிகம். மார்கன் படத்துக்கு 190 ரூபா டிக்கெட்லாம் ரொம்ப அதிகம். ஏன்னா மக்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு தோணுச்சு, பட் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, 2 படத்தையும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னும் டைம் பாஸ்க்காக வர்றாங்களா எப்படின்னு தெரியல, கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க, கத்த மாட்டேங்கிறாங்க. பிவிஆரில் தான் சீரியஸ்லி, பிவிஆர் மால் மாதிரியான ஒரு மல்டிப்ளெக்ஸ் போகும்போது ஆடியன்ஸை கத்தணும், கை தட்டணும், சிரிக்கணும், சத்தமாக சிரிக்கணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன புரிய மாட்டேங்குது, இல்லை நம்ம தப்பான இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கோமா? பட் ஆனால் எங்களுக்காக நீங்கள் 60 ரூபா டிக்கெட் தர்றீங்க பார்த்தீங்களா, அங்கே உங்களோட நல்ல எண்ணத்துக்காக, சமூக சேவைக்காக நான் என்றைக்கே நன்றி கடன் பட்டுருக்கேன். இதை எனக்கு சொல்லிக் கொடுத்த என் நண்பன் அருணுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த பயவில் சொன்னனால தான் அடுத்தடுத்து 2 படம் கண்டினியூஸாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ மிச்சம் படம் முடிஞ்சிச்சு. சொல்ல மாட்டேன், சீன் ரோல்டன் மியூசிக் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட நாதஸ்வரத்தை பர்ஃபெக்டாக ஒரு வைபாக யூஸ் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் கூட அப்பப்போ தான் எங்கேயாச்சும் காட்டியிருப்பார், பட் அடிக்கடி தன்னோட எல்லா படங்கள்லையுமே அவர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சீன் ரோல்டன் அடுத்த கட்ட நிலைக்கு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட மியூசிக் உண்மையிலே அற்புதம். சரி, இந்த படத்தில் வந்த காமெடிகள் உண்மையிலேயே சூப்பர். முதலே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஷார்ப் இருக்கலாம். பட் பை த வே இந்த படம் பார்க்கலாமா வேணாம்னா ஓடிடியில், அதாவது நான் சொன்ன மாதிரி 60 ரூபா 70 ரூபா டிக்கெட்டு, அதுக்கேற்ற 100 ரூபா டிக்கெட்னா போங்க. அதுக்கு மேலே இல்லை கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஓடிடியில் வரும், பாருங்கள், குடும்பத்தோடு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், கேரண்டியான படம். ஏன் முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னா, எல்லாம் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு தலையை சொரிஞ்சிட்டு, ஐயோ வேர்க்குது, தலையை சொரிஞ்சிட்டு படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப கிரிஞ்சாக போகுது, நம்மளை கமெண்ட்டில் வந்து திட்டும் போது நம்ம மனசு பாதிக்கப்படுது. என்ன பண்ணுறது, நல்லது தான் சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்களே. எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது, ஹீரோ சேசிங்லேயே இருக்கணும்னா ஹீரோயினை ஓட விட்டு தான் சேஸ் பண்ண விடணும். ஏன்னா மார்கன் படம் அப்படிதான். ஸோ ஒரு த்ரில்லர் படத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நான் தான் ஒரு லவ் மேரேஜ்ன்ற ஒரு லவ் ஸ்டோரியும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா சினிமா அப்படி தான் இருக்கணும்.
ஸோ புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் படுகோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் படுகோ, குறைகளோ நிறைகளோ ஏதோ ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கோ. மறக்காமல் உங்கள் ராபிட்டோட நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தெரிவிக்க அண்டில் பாய் சார் அண்டில் பாய். எஸ், இந்த காலத்தில் இப்படி ஒரு அழகான லவ் ஸ்டோரியை கொடுத்த டேரக்டருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியே ஆகணும், மறந்துட்டேன், சாரி.